நான் 1½ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். எங்கள் காட்டில் வேலை செய்கிற ஒரு பொம்பளை வந்து, அது ஒன்று, அவங்க வீட்டுக்காரர் ஒன்று, அவங்களோட 2 பசங்க, அவங்களோட ஒரு பொண்ணு, எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தாங்க. ஆனால் மொத்தத்தை பார்த்திங்கன்னா லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. கடைசியாக அந்த பொம்பளை தான் எங்கள் காட்டில் வேலை செஞ்சுட்டு நல்லா பழக்கமாக இருந்தது. அதனுடைய சார்பில் தான் எல்லாருமே வாங்கினாங்க. அது திருப்பி ஒரு கட்டத்தில் கேட்கும்போது, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அவங்க எல்லாமே ஒரு பெரிய அமௌண்ட்டு வாங்கணுன்னே வேலை செஞ்சுருக்குறாங்க. வாங்கிட்டாங்க. அப்புறம் டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ரொம்ப எவ்வளோ வருத்தப்பட்டேன்னா அவ்வளோ வருத்தப்பட்டேன். அது கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். நான் பதிவும் போட்டிருந்தேன். அப்போ வந்து அவ்வளோ வருத்தம் இருந்தது. இப்படி ஏமாந்துட்டேங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்தது. இப்படியா ஏமாந்து போவேன்? எல்லாருமே சொன்னது, ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் இவ்வளோ பணத்தையா சேர்க்க வைப்பாங்க, அது என்ன அந்த பொம்பளை தான் கேட்டான்னு சொன்னால் அவங்க பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் ஊரில் சொன்னவங்க ஒரே குடும்பத்திலேயே எவ்வளோ பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த பொம்பளைக்கு கேன்சர். உழைச்சி தான் அவங்க எல்லாருமே வேலை பார்த்து தான் சம்பாரித்தாங்க, பொழைச்சாங்க. அவங்களும் பெருசாக பூர்வீக சொத்தெல்லாம் இல்லை. ஆனால் நல்லா சம்பாரித்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணி கடைசியாக இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப இளைச்சி போய் சாப்பிடவும் முடியாமல், மருத்துவ செலவும் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை பார்த்தோன்னே கதறி கதறி அந்த பொம்பளை அழுதுச்சு. ஆனால் அப்போ கூட அது என்னவோ தெரிலைங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கூட கையில் கொடுத்துட்டு வரணும்னு தோணலை. பேசாமையே வந்துட்டேன். அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மன்னிக்கிற குணம் இல்லை. ஏன்னா பிளான் பண்ணி ஒரு வீட்டிலேருந்து கடன் வாங்கக்கூடாதுங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து பிளான் பண்ணி இவங்ககிட்ட இவ்வளோ வாங்கிட்டு ஏமாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணவே கூடாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா டிவியில் கூட பார்க்குறோம், மீட்ரு வெட்டி மினிட் வெட்டின்னு கடன் வாங்குறான். கடைசியாக கந்துக்காரர் வந்து பேசினார், தற்கொலை குடும்பத்தோடு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பத்தை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, திடீர்னு வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, அப்போ கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஏதாவது ஆயிடுச்சு, அப்போ கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. சொத்து வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் கடன் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த டிவியில் வரதையே பாருங்கள், அந்த சொத்தை காட்டி காட்டி தான் கடன் வாங்குவாங்க. அந்த சொத்து மதிப்பை வச்சு தான் கடன் கொடுக்குறவங்களும் கொடுக்குறாங்க. பணக்காரங்க, அதாவது ஓரளவுக்கு சொத்து வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் கடன் வாங்கிட்டு அதையே பல இடத்துல கட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்கள மட்டும்தான் நாம் பார்க்குறோம். ஒரு 4 குடும்பம் கடன் வாங்கிட்டு ஒருத்தர்கிட்ட ஏமாத்திருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் என்னாவும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால் யார்கிட்ட எவ்வளோ 100 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலிருந்து லட்ச ரூபாய் வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க சாபத்தை நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா பணம் அவங்களுது, சொத்து அவங்களுது. அது எந்த காரணமும் நீங்கள் சொல்ல வேண்டாம். அதனால் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. கடைசியாக வந்து அப்போவும் எனக்கு கோவம் தான், இப்போவும் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. 2 இடத்துலையுமே நான் வந்து கஷ்ட சூழ்நிலையை தான் அனுபவிக்கிறேன். வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு அவ்வளோ கோபமாக இருந்தது. இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்குது. அந்த பையன்லாம் பாவம் அழுகுறான், நான் ஏமாத்துறதுனாலும் என்னமோ அந்த பாவம் எங்களை விடல, படித்து தூக்குது அப்படின்னு சொல்லி அழுவும் போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் என்ன உதவி பண்ணீங்கன்னு கேட்காதீங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க.